முத்திபூர்ணம் மெய்யாகவே சதுர்யுகம் ஒடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வம் மூலமந்தன ரோகிய மகான்மராய் பகவான் சாலை ஆண்டருடைய மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வடிச்சாலை ஆண்டவர்களின் திருவடி பணிந்து நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பிறவா நாள் பிறப்பு. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். வாழலாம் சிறப்போனாகி வாழலாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து தான் எழுகடனும் வாங்கி தரைதனில் நரனாய் வந்தோன். தான் எழுகடனும் வாங்கி தரைதனில் நரனாய் வந்தோன். ஈன நன்றி கெட்டோனாகி இருங்கடன் பலுவாவத்தால் வீண் புகை தலையாய் போக இருக்கின்ற தோற்றம் அந்தோ. நாம ஒவ்வொரு மனிதனும் முதல்ல இறைவனிடத்தில் போய் அந்த அமானிதம் என்ற வித்யா தத்துவம் அப்படின்ற ஒரு பொருள் நம்ம வாங்கினோம்னா தான் இந்த மனித பிறப்பை எடுக்க முடியும். அப்படி கல்லாய் மரமாய் புல்லாய் பூடாய் நாம் இருந்தோம். அப்படி எத்தனையோ பிறப்புகள் நாம் எடுத்தோம். ஆனால் அப்படி எடுத்திருந்தோம் செத்து செத்து திருப்பி வெவ்வேறு பிறப்பாக பிறந்து தான் வர வேண்டியது இருக்குது. அப்போ இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, கல்லாய் மரமாய் புல்லாய் பூடாய் புழுவாய் இப்படியாக தாவரமாக இருந்த நாமும் இந்த மனிதனுடைய உணவாக அவன் உண்ணும்போது நாம் அதை சாப்பிட்டு அதை ரத்தத்தில் கலந்து அது பீஜத்தை போய் அடையுது. அப்போ அங்கே தான் தெய்வம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. எந்த சுக்கில் அம்பர நாட்டில் வாழும் நாளில் எந்த சுக்கில் அம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய சுரோனிதப்பை வந்து விழுந்தேன். அந்த அரைதனில் அழிந்தன ஆனந்த ஆனந்தம் அழல் காற்று துருசி அவஸ்தையாலே நொந்து கணமறுவோடி என் 6 லட்சம் நெடுங்காலம் கருவறையில் என நீர் காற்று தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வான். அப்போ அங்கே அந்த சுக்கிலாம்பர நாட்டில் இறைவன்கிட்ட கையேந்தி நாம் அந்த அமானிதத்தை கேட்ட உடனே அது வந்து ஒரு தாயினுடைய நிலத்தில் விழுந்து இந்த தேகத்தை எடுக்கிறோம். அதனுடைய சுருக்கம் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அது விரும்பி போகும். அப்படி நம்ம அதை வாங்கின உடனே தகப்பனுடைய விந்து ஜலமாக மாறி அது எங்கே போகுது, தாயினுடைய நிலத்தில் போய் விழுந்து அங்கே 10 மாதம் அந்த மடத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பிறந்து வெளியே வந்ததும் அது ஒரு பிறப்பு, அதுக்கு தெய்வம் மடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து பிறந்ததும் கருவி குலங்கள் எல்லாமே ஓப்பன் ஆகிடுது. ஒரு வாசல் அடைத்து 9 வாசல் திறக்கப்படுகிறது. 9 ஆப்ரேஷன் நடக்குது. பிறகு அந்த 9 வாசலும் திறந்த உடனே அது என்ன இருக்குது, கண்ணு இருக்குது பார்க்க முடியல, காது இருக்குது துணி கேட்க முடியல, நாவு இருக்குது ஆனால் பேச முடியல, சுவையை அறிய முடியல, இப்படியான அந்த பிறப்பில் அது இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா கருவி இருந்தாலும் செயல்படாமல் இருக்குது, அது ஒரு பிறப்புன்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்குது, சிரிக்குது, சொந்தக்காரர் யாருன்னா வந்தாக்கா அவங்கக்கிட்ட மட்டும் தாய்கிட்டேயோ தந்தைக்கிட்டேயோ அந்த குழந்தை போகுது, அந்நியரை பார்த்தா ஒதுங்கிக்குதுன்றாங்க. பிறகு அந்த பருவத்தில் மாறுது, அதுவும் மாறுது. அது மாறினதும் 4வது ஒரு பிறப்பில் அந்த தின்பண்டத்தை அவன் வந்து அவனையும் ஒரு உணவுப் பொருளையும் காமிச்சோம்னா எதை நோக்கி போகிறான் அப்படின்னாக்கா உணவுப் பொருள் தான் வேணும் அப்படின்னு கேட்குறான். பிறகு அதுலேயும் ஒரு பருவம் மாறினதும் இதை வைத்து நிறைய வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பருவத்துக்கு வரான். அதுக்கப்புறம் அறிவு பருவம் வந்துடுது. அதுதான் வந்து குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை,
தெளிவு என்ற பிறப்புக்கு 6வது பிறப்பு வந்துடுறான். இப்போ இதிலிருந்து ஒரு 7வது ஒரு பிறப்பு எடுக்கணும். இதை மணிவாசக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னெல்லாம் பார்த்துருப்போம். செத்து செத்து 7 பிறப்பு ஒரு மனிதனுக்கு இருக்குது அப்படின்னு புராணங்கள் வாயிலாகவும் வேத வாயில்களாகவும் மக்களிடத்தில் அந்த புழக்கம் இருக்குது. ஆனால் அதே தெய்வம் இங்கே வந்து தான் அதை இந்த தேகத்திலேயே தான் அந்த பிறப்பு, செத்து செத்து ஒரு மனிதன் பிறக்க முடியாது, இதுலேயே அந்த 7 மாற்றமும் இருக்குதுன்றாங்க. அதுதான் மாணிக்க வாசகர் அந்த அவங்க ஒரு பாடலில் கொடுக்குறாங்க. உள்ளா, அதாவது பொல்லா வினையன் புகழுமாறென்றெண்ணேன், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லரசுருமாயி முனிவராய் தேவராய் எல்லாம் செல்லா நின்ற, அதாவது இத்தனை பிறப்பு நான் எடுக்கிறேன் அப்படின்றாங்க. செல்லா நின்ற வித்தாவரத்துள் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். இப்படி நாம் எத்தனை பிறப்பாக எடுத்து வந்துட்டோம். ஏற்கனவே நாம் ஒரு உணவுப் பொருளாக இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கே வந்துட்டோம், ஒரு மனிதனுடைய அந்த உணவை எடுத்து புசித்ததும் அந்த உணவின் வழியாக ரத்தமாக மாறி ரத்தம் விந்துவாக மாறி அதுக்கப்புறம் அங்கே எங்கே அந்த ரோஷ்மிதாக்குடைய காலத்தில் அந்த இறைவனிடத்தில் அந்த அமானிதம் என்ற அந்த வித்தியா தத்துவம் அது வாங்கணும். ஆடு மாடுகள்லாம் அது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. மனிதன் மட்டும்தான் அது வித்தியா தத்துவன்ற அந்த அமானித பொருளை வாங்குறாங்க. அந்த அமானித பொருள் என்ன? காலம், நீதி, கலை, வித்தை, ராகம், புருடன், சுத்தமாய், இந்த 7ம் சேர்ந்தாதான் ஒரு மனிதனுக்கு இந்த சரீரம் கிடைக்கும். அது மட்டும் அது இல்லை, அது சாலோகம்னு பேர். அதுக்கு சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுட்சம். இந்த சாயுட்ச பதவி அடையணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மெய்குருபிரான் வேணும். அந்த மெய்குருபிரான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த கூடஸ்த பிரம்மமாகிய அந்த பரம்பொருளே ஒரு ரூபம் தாங்கி இந்த மனித நம்மளை போலவே வந்து ஒரு உருவெடுத்து வரணும், நம்மோட பேசுகிற ஒரு பெருமானாக வரணும். அப்போ தான் அவங்க வந்து உனக்கு அந்த மறுபிறப்பென்னும் அந்த பேரொளி பிரணவ நாட்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போக முடியும். இப்படி மணிவாசக பெருமான் வந்து அப்படி 7 பிறப்பாக அந்த பாடலை அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு தெய்வம் இதிலேருந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இறைவன் நமக்கென்று தனி கிரயம் செய்து வைத்திருக்கின்ற அதிசோபன சுகந்த வாழ்வை நாம் கை போடுவதற்கென்றே அந்த அறிவு பிறப்பாகிய 6வது பிறப்பு தந்தது. இப்படி 6 பிறப்பு வரை இறைவன் ஒவ்வொன்றாக பிறப்பாக மாறி மாறி வளர்த்து வருகிறான். இந்த 6வது பிறப்பில் அறிவு என்ற மாணிக்கம் கஜானாவை நம் தலையில் கட்டி விடுகிறான். இந்த அறிவென்ற கஜானாவை நம் தலையில இறைவன் கட்டி விடுகிறாங்கன்றாங்க. இந்த பிறப்பில் நுழைந்ததும் பையன் என்ற பெயர் போய் மனுஷன் என்ற பெயர் நமக்கு வந்து விடுகிறது. அது வரல என்ன சொல்றாங்க, பையன் என்ற பேர் தான் வந்துடுச்சு, மனுஷன் என்ற பேர் எங்க வந்துடுச்சு? அந்த அறிவு பிறப்பு வந்ததும் அந்த 6வது பிறப்புல தான் இவனுக்கு மனுஷன் மீசம் முளைச்சிடுச்சு அப்படின்னாக்கா அவனுக்கு அந்த பையன் என்ற போய் மனு ஈசன் என்ற பெயர் வந்து விடுகிறது. பையன் என்ற பெயர் போய் மனுஷன் என்ற பெயர் நமக்கு வந்து விடுகிறதல்லவா. ஆகவே மனு ஈசன் ஆக வேண்டிய தனி கடமை வந்து விடுகிறது. ஆனால் அதை நிறைவேற்றி விடாமல் நம் மனதின் அழி செயல் இச்சை குறுக்காட்டி நிற்கிறது. அதற்கு இசைந்து விட்டால் நித்திய நரகம் வந்து விடுகிறது. அப்போ அந்த அழிசெயல் இச்சைக்காக நாம் அதில் இசைந்துட்டோம்னா என்ன வந்துடுது? நித்திய நரகமே வந்து விடுகிறதுன்றாங்க. இந்த 6வது பிறப்பிலிருந்து 7வது பிறப்பாகிய
பிறவா பிறப்பை நித்திய பிறப்பை நாம் அடைய வேண்டும். இது நம்முடைய அறிவில் வைத்து பிரட்டி படைப்பிக்கின்ற அரிய பிறப்பு. இது எல்லாம் எங்க பிறக்க வைக்கிறாங்க? அறிவில் வச்சு பிறக்க வைக்கிறாங்க. தேகத்திலையா? அப்படின்னாக்கா தேகத்தில் அல்ல, நினைவில் எல்லாத்தையும் மாத்துறாங்க. அப்ப இதுக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. 7 பிறப்பின் நித்தியத்தில் இருந்தால வந்த மண்ணோ நித்திய வாழ்வுக்கென்றே நிலத்தில் படைத்த மனு 6ஆம் பிறப்பிலேயே அனித்தியனாய் போனாக்கால் 7ஆம் பிறப்புடலும் எடுக்காமல் போவாயேல் பேரா பெரு நாட்டமுடன் போனமென்ற பெரும் வரும். இப்படி இந்த பிறப்பு தனித்த ஒரு தேவ பிறப்புல ஒவ்வொரு மனிதனும் பிறந்தே ஆக வேண்டும். அப்படி இந்த 7வது பிறப்பு அது எப்படி? இப்போ நாம் பார்த்தோம்னாக்கா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இணைந்த பிறப்பாடு தான் ஒரு குழந்தை பிறக்கிறது இல்லையா? அதை போல மெய்குருபிரான் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து அவங்க மறுபிறப்பு என்னும் பிறப்புல மாற்றி பிறப்பிக்கிறாங்க. அது எப்படி அவங்க அதை அந்த மாதிரி பிறப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ நாம் எல்லாரும் நம்ம தெய்வத்தை வந்து அடையாத முன்ன நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்னாக்கா நரனாக இருந்தோம். அப்போ அந்த நரத்தன்மை என்ன அப்படின்னாக்கா தேவனாவதற்கு வித்து நரன் சொல்றாங்க. தரைதனில் நரராய் தோன்றி தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை முறை சங்கார அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி. அப்போ முறை சங்கார அனுக்கிரகம் முடித்துமே மனுவாக மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க? அப்போ விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு கம்மே. அப்ப நாம பிறந்ததெல்லாம் என்னவா இருக்கிறோம் அப்படின்னாக்கா நரன் என்ற தன்மையில தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறாங்க. அதை மாற்றி பிறப்பதற்காக தான் அந்த வானலோகத்திலிருந்து அந்த பிரம்மமே ஒரு ரூபம் தாங்கி பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்கரசேகாமில் தொன்மறை புகழும் தேவே. அப்போ அந்த பரம்பொருளாகிய அந்த அணுவே ஒரு மனிதன் நம்மளை போல ஒரு ரூபம் தாங்கி வராங்க. தரைதனில் நரராய் தோன்றி அப்ப தாம் கேதி அடையாதோரை அவங்க என்ன பண்றாங்க? முறை சங்கார அனுக்கிரகம் முடித்துமே. அப்ப கிரகம் 9 கிரகம் இருக்குது. இந்த 9 கிரகத்தினுடைய செயல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒருவனை கொண்டு போய் கடைசியில ஏழையா இருக்கிறவனை பணக்காரனா மாத்துது, பணக்காரனா இருக்கிறவனை ஏழையா மாத்தி விடுகிறது. அப்போ அதனுடைய வேலை கடைசியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா மரணத்துல எடுத்து போய் இவனை சொருகிடுது. அந்த கிரகத்திலிருந்து யாராலையும் விடுவிக்க முடியாது. மனிதன் தானாக விடுவிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்னைக்கு 900 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேர்லேயும் அந்த மரண தருவாயில அவன் என்ன ஆயிடுறாங்க? புழுத்து நாரி நலம் குலைந்து பொணம் என்ற பேரு வருதுன்றாங்க. பேரா பெரு நாட்டமுடன் பொணம் என்ற பேரு வரும். அப்போ அதுக்கு பேர் என்ன ஆகிப்போச்சு? பொணம் என்ற பேருக்கு இவனை தள்ளி விடுகிறது. எது தள்ளுது? இந்த 9 கிரகங்களும். அப்போ அந்த கிரகத்தை யாரு நீக்க வல்லவர்கள் அப்படின்னாக்கா அது ஒரு குருபிரான் வேணும்னு சொல்றாங்க. இல்லறமும் கிரகஸ்தலம் செயல் வெவ்வேறாய் எடுத்துரைப்போம் கேள் மகனே இன்பமாக. இல்லறமும் கிரகஸ்தலம் செயல் வெவ்வேறாய் எடுத்துரைப்போம் கேள் மகனே இன்பமாக. இல்லறத்தின் அகண்ட முடி சுடர் தேகத்தில் இருப்பவர்க்கு நவகிரக கோல் அதிகாரம் செல்லாது செல்லுதற்கொங்கோரிடம் அங்கில்லா. தேகி அவன் ஒளி பாய்ந்து குணம் வேறாகி சொல்லும் அவன் சொற்படியே கிரகம் கேட்கும். சுருதி விதி கடந்த பொருள் யாமே. முதல்ல ஒரு
மெய்குருன்னா நமக்கு தெரியணும். இவங்க மெய்யான குரு தானா இல்லை இவர் போலி குருவா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, ஒரு மெய்குரு பிரான் முன்னால் 40 அடி தூரத்தில் இருந்தாலே நமக்கு சுவாசம் ஓடாது. யாருக்கு ஓடாது? நம்ம ஜீவாத்மாவுக்கு அந்த சுவாசம் நின்று விடும். அப்போ என்ன ஆகிடும்? எத்தனை 1000 கோடி நினைவாக இருந்தாலும் அங்கே தொலைஞ்சிடும். 1 கோடி எண்ணமாக இருந்தாலும் அது தொலைந்து முதல்ல சைலண்ட் ஆகிடும். அப்போ அவங்க தொலைவில் 40 அடி தூரத்தில் இருக்கும் போதே இவனுக்கு சுவாசமானது கட்டாயி அந்த சாந்தியான சலாமத்தை இவன் அடைந்து விடுகிறான். அப்போ சொல்கிறாங்க தெய்வம். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ எல்லாரும் நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா சாமியார்னு போய் எல்லாரும் மக்கள்லாம் போய் ஒரு குருவை தேடிக்கிறாங்க. அப்படியான குருவானா அவங்க அப்படி இல்லை. அவங்க பரமகுரு. அந்த பரமகுரு தான் உன்னை மாற்ற முடியும். வேறு யாராலையும் அவங்க மாற்ற முடியாது. அந்த மெய்குரு பிரான் என்னாக்கா, உன்னை மரணத்திலிருந்து அழிவிலிருந்து அழியாமுக்கு தான் கொண்டு போவாங்களே கண்டி இந்த பொய்ப்பொருளுக்காக அவங்க இந்த உலகத்துக்கு வரலை. ஏன் அப்படின்னாக்கா, அவங்க ஊனும் உறக்கமற்றவர்கள், ஊன் உறக்கம் இல்லாதவர்கள்ன்றாங்க. அப்போ அவங்களுக்கு உணவும் தேவையில்லை, உறக்கமும் இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு பொய்ப்பொருள் என்ன தேவையா? இப்போ தங்கத்தையும் தவிட்டையும் ஒன்றா எப்படி பார்க்கறது? நம்ம பார்க்க முடியுமா? ஒரு வைரத்தை கொடுக்குறோம், ஒரு தங்கத்தையும் கொடுக்குறோம், இது ரெண்டும் ஒன்றா பார்க்கணும். தவிட்டையும் தங்கத்தையும் ஒன்றா வச்சு பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் நமக்கு வேறு தானே தெரியுது. அப்போ அவங்களுக்கு அது எப்படி தெரியும்னா, இது ரெண்டுமே அவங்களுக்கு தேவைப்படாது. ஒரு மெய்குரு பிரானுக்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளுமே அவங்களுக்கு தேவையற்றதாக இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு தவிடும் தங்கமும் ஒன்றாவே தெரியுது. ஆனால் நமக்கு அப்படி தெரியுதான்னா இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருப்பதனால நம்ம 3 வேளை சாப்பிட்றோம் இல்லைங்களா? நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் நீ பொய்ப்பொருள்லாம் தேடி அது பின்னால் நம்ம ஓடிங்கிறோம். ஆனால் அதுலேருந்து விடுபட்டோமான்னா இல்லை. அப்படி ஒரு அந்த மெய்குருவாகிய அந்த பரமனே உருவெடுத்து ஒரு ரூபம் தாங்கி வராங்க. அவங்கக்கிட்ட நம்ம போனோம்னாக்கா அந்த மரணத்திலிருந்து நம்மளை விடுவித்து அந்த நித்திய இந்த தேகத்துக்குள்ளே ஒரு வைரமணி தேகம் இருக்கிறது. அந்த தேகம் நமக்கு தெரியுமான்னா தெரியாது. இது தூள தேகம், இதுக்குள்ள சூக்கும தேகம், அதுக்குள்ள காரண தேகம், அதுக்குள்ள மகா காரண தேகம்னு இப்படி இருக்குது. அந்த தேகத்தை அதை தான் அவங்க சொல்கிறாங்க பெரியவர்கள்லாம், இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள்ளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அப்படியா நம்ம நினச்சா நம்ம போய் வணங்குறோம்னா இல்லை. ஒவ்வொரு கோயிலுக்கும் இப்போ நம்ம போகிறோம், அந்த கோயிலில் போய் சாமி தெய்வத்தை தானே வணங்குறோம். ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் நம்ம வணங்குறோம். ஆனால் கடைசியில் அந்த மரண தருவாயில் அந்த கோயிலையே மூடிடுறாங்க. அப்போ அந்த கோயிலுக்கு அது எதுக்கு சாத்துறாங்க? கோயில் கட்டினதே நான் தான். ஆனால் நானே செத்து போயிட்டேன், என்ன பண்ணுவாங்க? அந்த கோயில் கதவை இழுத்து மூடுறாங்க. அது எதனால்? அப்போ நான் காலமெல்லாம் இறைவனை வழிபட்டேனே, அது என்ன ஆச்சு? அப்படி இருக்கும்போது அதே சிவவாக்கியர் சொல்கிறார், நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல்ன்றாங்க. அப்போ உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்புனுள் உத்தமனை காண். அந்த உத்தமனை நீ காணலைன்னா யார் வருவான்? நடுவன் வந்து விடுவான்றாங்க. அப்போ நடுவன் வந்தால் அதுக்கு அடையாளம் என்ன? இந்த தேகம் கெட்டு போயிடும், நாரி புழுத்து நலங்குலைஞ்சி அண்டளிக்க முடியாத நாற்றமாக அது எடுத்து விடுன்றாங்க. 1000 மைலுக்கு அந்தாண்ட ஒரு கடிதம் போனாலே அதை கிழிச்சு போட்டு போய் குழின்னு சொன்னால் அப்போ எப்பேற்பட்ட தீட்டாகி சாகுவான். அப்போ இதுக்கு தானே நம்ம காலமெல்லாம் கோயிலில் போய் ஒரு தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அப்போ இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு யார் வேணும்? அந்த பரம்பொருளே ஒரு ரூபம் தாங்கி ஒரு மெய்க்குருவாக வந்தால் மட்டும்தான் இதை நம்ம தெரியும், இல்லைன்னா இது தெரியாது. அப்போ இப்படியே தான் அவர் பட்டினத்தாரும் கொடுக்குறாங்க. நீராடி போய் என்ன திருநீர் அணைந்த மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தார் இல்லையே. இப்போ அண்ணா படிக்கும்போது கூட அந்த வாக்கியத்தில் தெய்வம் என்ன உத்தரவு பண்ணுறாங்கன்னா, 33 கோடி தேவர்களும் நம் இனத்தில் ஒருவன் பிறக்கப் போகிறான் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்களாம். அதுதான் அந்த மறுபிறப்பு. அதுதான் 5ஆவதாக ஒரு தேவ யோனி. இப்போ 4 வகை யோனி இருக்குது இல்லைங்களா? புழுக்கம், வித்து, அண்டம், சினை என்ன பெற்ற இந்த 4 வகை யோனியில் இந்த உலக சிருஷ்டி பூராவும் இறைவன் படைச்சிடுறாங்க. ஆனால் தனித்த ஒரு தேவ யோனி வேணுன்றதுக்காக அந்த இறைவனே ரூபம் தாங்கி வரார்கள். மனித உருவில் வந்து தான் உனங்கிட்ட இருக்கிற அந்த இறை பொருளை அறிவிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ அவங்கள நீ அடையாளம் கண்டு கொள்ளணும்னாக்கா அவங்க முன்னால் போய் நின்னாலே உனக்கு சுவாசம் ஓடாது. அதுதான் அவங்களுக்கு அடையாளம்.
அதே போல் உங்ககிட்ட இருக்கிற பொய் பொருளை அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவங்களுக்கு அது தேவையற்ற பொருள். அப்படி நம்மக்கிட்ட அதை எதிர்பார்க்குறாங்கனாலே அது அங்கே வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம். இந்த தூள பிறப்பு எடுப்பதற்கு முன், அப்போ இந்த தூள பிறப்பு எடுப்பதற்கு முன்னே நாம் என்னவா இருந்தோம்? விந்து ஜலமாக இருந்தோம். அதெல்லாம் தெய்வம் வந்து நமக்கு அதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்றாங்க. இப்போ நாம் 4 வகை யோனி இருக்கின்றன அல்லவா? அதில் சினை என்ற யோனியிலேயே நாம் பிறந்தோம். நரி, பன்றி, ஆடு, மாடு அனைத்தும் அதே யோனியில் பிறக்கின்றன. இதை வைத்து பார்க்கில் அவை அனைத்தும் நம் சகோதரர்கள், சொந்தக்காரர்கள் தானே. இந்த நிலையிலேயே இருந்துவிட்டு போவதற்காகவா இறைவன் அறிவென்ற மாணிக்கத்தை மனிதனுக்கு பிரத்யோகமாக கொடுத்தது? இல்லை, நாம் இன்னொரு பிறப்பு எடுக்க வேண்டும். ஆவிடை என்ற யோனியில் பிறக்க வேண்டும். அதுதான் ஒரு பிரம்மனிஷ்டரின் முகத்தில் பிறப்பது. அப்படி பிறக்கின்றவனே தேவனாகிறான். அப்படி அவன் முகத்தில் பிறந்தோம்னா நாம் என்னவாயிடுறோம்? தேவனாக தேவன் ஆகின்றான். இந்த பரிசுத்த புனர்ஜென்மம் எடுப்பதற்காகவே, அதாவது மனு தேவன் ஆவதற்காகவே அந்த தனித்த தேவயோனி படைக்க பெற்றது. இங்கே நம்ம ஆவுடையார் கோயிலுக்கு போனோம்னாக்கா அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா லிங்கம் இருக்காது, வெறும் ஆவுடை மட்டும்தான் இருக்கும். அது அகமிய பொருளாக புறத்தில் வச்சிருக்கிறாங்க. அந்த தேவ யோனி, அது ஆவிடை யோனி என்பது ஒரு மெய்க்குருவிரான். அவங்களுடைய முன்னால நான் இழந்த நிலே இங்கு நரஜன்மம் எடுத்தோர் எல்லாம், எங்கே எடுக்கணும்? நான் இழந்தனில், ஒரு குரு பெருமான் முன்னிலையில போய் நிற்கணும். நான் இழந்தனில் இங்கு நரஜன்மம் எடுத்தோரெல்லாம் முறை சங்கார அனுகிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி. அப்படி நம்ம மனுவாமா ஆனமா அப்படின்றத நம்ம செக் பண்ணல. அப்போ ஒரு மெய்யான குருபிரான் இடத்துல போனோம்னா நம்மளை மனுவாக மாற்றி, மனுவை தேவனாக்கி, தேவனை ஈசனாகவே ஆக்கி விடுகிறார்கள். அப்போ அது எப்படி மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நல்லா கூட கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். இல்லைனாக்கா இது என்னவோ நம்ம ஒரு பாடம் கேட்குற மாதிரி ஆகிடக்கூடாது. இவ்வாறாக நீ என்னை எடுத்தணைத்ததானது ஓர் நெடுங்கால வயதுடலை உடைய உளவியானது. அற்ப வயதுடலை உடைய அழிபுழுவினை எடுத்து வந்து தமது கூட்டில் அடைத்து ரிங்காரதுனி ஓங்காரகார தன் கொட்டும் கொடுக்கன மாறாத அச்சனனை ஊட்டி ஊட்டி, அந்த ரீங்கார துணி கொண்டு மாறாத அச்சனனை ஊட்டி ஊட்டி ஏறுருவாய்க்கு பிரித்து வெளியேற்றுவன போன்று. அப்போ புழுவில் 3 ரகம் இருக்குதான். ஒன்று ரஜகுணம், தாமச குணம், சாத்வ குணம். இந்த புழுக்களில் 3 புழு இருக்குது. அதில் சாத்வ குண புழுவை மட்டும்தான் அது அந்த புழு கொண்டு போய் கூண்டில் அடைத்து அந்த ரீங்கார துணி கொடுத்து ஏறுருவாக மாற்று. ஒரு புழு அற்ப வயதுடலை உடைய ஒரு புழுவை கொண்டு போய் நீண்ட வயதுடைய உடலை ஒரு குளவியாக அதை மாற்றி விடுகிறது. அதில் பெண் இருக்கா அப்படின்னா கிடையாது. குளவியில் ஆண் மட்டும்தான். அது ஒரு புழுவை கொண்டு போய் அது என்னவா மாற்றிடுச்சு? பறவை இனமாக மாற்றுது. இது எதில் நடந்துச்சு? நான் உங்களை தான் கேட்குறேன். அப்போ சதா அந்த ரீங்கார துணி அது கேட்டு கேட்டு அந்த அச்சத்திலேயே, அந்த பயத்திலேயே என்ன ஆகி போகுது? மாறி விடுகிறது. ஒரு 3 இன்ச்சு புழு, அது உள்ள கோடிக்கணக்கான செல் இருக்குது. இந்த நினைவு ஒடுங்கி ஒடுங்கி தன் தேகத்தையே மறந்து ஒரு அணுவுக்குள்ளே போய் ஒடுங்கிது. எது? அந்த உயிர். அவ்வளோ அந்த அச்சம், அந்த பயத்தினால போய் அது ஒடுங்கி அங்கேருந்து அந்த குலைவை நினச்சின்னே இருந்துச்சுல்ல, அது பறவையாக மாறி உடல் வேற உடல் எடுத்துன்னு வருது. இதே போல் நம்ம இடத்துல தூளம் இருக்குது. இந்த தூள வாழ்க்கையில் தான் நீ நம்ம உலகம் பூராவும் மக்கள் எல்லாம் பறந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சூட்சும தேகத்தினுடைய செயலை பற்றி மனிதனுக்கு தெரிஞ்சுதா? அப்போ இவங்ககிட்ட இருக்கிற அந்த அறிவு பலம் எப்பேற்பட்ட பலம், அதை இவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான்னு பார்த்தோம்னாக்கா தெரியல. அப்போது மனிதன் யார், இவனுடைய பலம்தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அதை
ஒரு பெரிய யானை முட்டி தள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. சரி, அது முட்டி முட்டி பார்க்குமா, அதனால் தள்ள முடியலன்னா அது என்ன பண்ணோம், அதை விட்டுட்டு போயிடுமா. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான், அதனுடைய அது 1000 யானை பலம் உடையது யானை, மனிதனுக்கு அவ்வளோ பலம் தானா? அவனால் தூக்க முடியுமா எதனா? அதில் ஒரு கிளை இருந்தால் தூக்க முடியுமா? முடியாது. ஆனால் சின்ன கருவி ஒரு கோடாரின்ற ஒரு உதவி செஞ்சு அதை வெட்டி வெட்டி அந்த மரத்தை சாய்ச்சிடுறான். அப்போ அவ்வளோ பெரிய யானையினால முடியாத இவன் ஒரு 50 கிலோ தான் இருக்கிறான், ஆனால் அவ்வளோ பெரிய மரத்தை சாய்ச்சிட்டானே. எதை கொண்டு சாய்ச்சிச்சான்? இந்த தூள பலத்தை கொண்டா சாய்ச்சான்? அப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த அறிவுன்றது இது எப்பேற்பட்ட ஒரு பலம் உடையது. இது யானை செய்ய முடியுமா ஒரு கோடாலிய? ஏன்னா அதுக்கிட்ட அந்த அறிவு இருக்குதா? அப்படின்னா இல்லை. அறிவுன்றது சாதாரணமான ஒரு பொருள் அல்ல. அது இந்த உலகத்தில் 84,100,000 ஜீவராசிக்கும் அது இல்லை, ஐந்தறிவோடு சரி. ஆனால் மனிதனுக்கு மட்டும் தனித்த ஒரு அறிவென்ற மாணிக்கத்தை இறைவன் தந்திருக்கிறாங்க. அது சும்மா சாதாரணமானதா? எவ்வளோ பெரிய மலையெல்லாம் அப்படியே பீஸ் பீஸாக அறுத்து அதை காணாத ஆக்கிடுறான் இல்லைங்களா? அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு அறிவான ஒரு பலம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்ம கூப்பிட்டா நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரல கேட்குமா நம்ம துணியை? கேட்காது. ஆனால் அதே மனிதன் அவன் அறிவு கொண்டு இப்போ ஒரு செல்ஃபோன் ஒன்று இப்போ தயார் பண்ணிட்டேன் இல்லையா, ஒரு ரிங்கி கொடுத்து அமெரிக்காவில் இருக்கிற எடுத்து பேசுகிறான். இது எதை கொண்டு செஞ்சான்? அவன் அறிவை கொண்டு செஞ்சான். இப்போ ஒரு ஜேசிபின்ற ஒரு இயந்திரம் இருக்குது, 80 டன்னு இப்படி தூக்கி இந்த பக்கம் வச்சிருக்கு. இவனால் நம்மளால் தூக்க முடியுமா பாருங்கள், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ இவன்கிட்ட இருக்கிற அந்த அறிவுன்ற அந்த ஒரு பொருளை வச்சு ஒரு கருவியை செஞ்சு இன்றைக்கி 4 வழிச்சாலையெல்லாம் போட்டாங்க. எவ்வளோ நாளத்தில் போட்டாங்க தெரியல. இதே நம்ம மண்ணை அள்ளி கொட்டி ஒரு ரோட்டை போட முடியுமா அப்படின்னாக்கா முடியாது. ஆனால் அந்த அறிவு என்ன பண்ணுது, வேற ஒரு பொருளை செஞ்சு என்ன 1000 நாளில் வேலை செய்கிறத 10 நாளில் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுது. இப்போ இங்கேருந்து நம்ம போனோம்னா அதுக்கு முன்னே கப்பலில் போகணும். எங்கே கண்டம் விட்டு கண்டம் போனோம்னா கப்பலில் போகணும். ஆனால் அவன் அந்த அறிவுன்ற மாணிக்கத்தை வச்சு என்ன பண்ணிட்டான், ஒரு ஃப்ளைட்டை ரெடி பண்ணிட்டான். அது மேலே 1000 பேரை தூக்கின்னு போய் சர்றன்னு ஒரு 8 மணி நேரத்தில் அமெரிக்காவில் இறக்கி விட்டுருது. அப்படின்னாக்கா இந்த அறிவினுடைய பலம் தான் என்ன? இவன் யார், இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா நாம் சிந்திச்சியோ நினைத்தோ நாம் பார்த்ததே இல்லை. இதை தெய்வம் வந்து இன்றைக்கி நமக்கு அறிவிக்கலைன்னா இன்னமும் நாம் எங்கே இருந்திருப்போம்? அந்த அறியாமை என்னும் அந்த நரன் என்ற பிறப்பிலையாக தான் நாம் இருந்திருப்போம். அப்படியாக தெய்வம் ஒவ்வொரு செயலையும் எடுத்து எடுத்து நிரூபித்து நிரூபித்து காட்டுறாங்க. ஏன்டா நீ தானே அந்த தெய்வத்தை உண்டு பண்ண. யார் உண்டு பண்ணது? இப்போ இருக்கிற கோயில் குளம்லாம் யார் கட்டினது? நாம் பணம், நம்ம பெரியாசைப்பட்டு நம்ம பணத்தில் நாம் இப்பேற்பட்ட ஒரு கோயிலை கட்டியிருக்கோம். அதில் அழகழகான சிலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். அது நாம் உண்டு பண்ண தெய்வம் தானே. இப்போ பஞ்சாட்சரம் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொன்னேன்னா உன் நினைவில் என்ன வரும்னு கேட்குறாங்க. அந்த சிலை தானே வரும். அது உன்னை இறுதியில் காப்பாற்றுமா? அப்போ பஞ்சாட்சரன்ற அந்த நாமத்துக்குரிய பொருளான ஒருத்தர் இருக்காரா இல்லையா? இருக்கணுமே. அவர் எங்க? நீ சொல்கிற இந்த எழுத்து, இந்த பஞ்சாட்சரம் அகஸ்தியர் காலத்தில், தமிழ் வந்த காலத்தில் இது வந்துச்சு. இப்போ உன் நினைவில் அது என்ன வரும்? பஞ்சாட்சரம்னா எழுத்து தான் வரும். கொஞ்சம் சாய்வா எழுதியே படித்தோம்னா என்ன ஆகும்? நம்ம சாய்வாக தான் தெரியும் இல்லைங்களா? இப்போ இந்த பஞ்சாட்சரத்துக்கான ஒரு பொருள், ஒரு ரூபம் இருக்குதா இல்லையா? இருக்கணுமே. அது எங்கே? அதை நினைச்சா நீ வணங்குறேன்னு கேட்குறாங்க. அந்த மரண தருவாயில் உனக்கு வந்துருச்சு. இப்போ சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. எதை சிந்திப்ப? அதாவது முதல்ல ஒரு பொருள் அதை சுவைத்து அதை அனுபவித்த பிறப்பு தான் அது நினைவுக்கு வரும். ஆகாயமானத்தையே நீ பார்க்கல, அது உன் நினைவுக்கு வருமா? வராது இல்லையா? அப்படி இருக்கும்போது இறைவனை நீ ஒரு தரமாச்சும் ஒரு நாளாச்சும் அவர்களை சந்தித்தால் அல்லாது உனக்கு அந்த தோற்றத்துக்கோ காட்சிக்கோ வரவே வராது. அதைத்தான் அந்த உபதேச இரவில் தெய்வம் என்ன பண்ணுறாங்க, அந்த மறுபிறப்பு என்னும் அந்த இரவில் உன்னை கடத்தை நீக்கி உன்னை சூட்சும தேகத்துக்கு கொண்டு போய் அங்கே உள்ள அந்த இறைவனை அந்த வான நாட்டுக்கு கொண்டு போய் உன்னை காட்டுறாங்க. அப்போ அது எப்படி காட்டுறாங்க? உனக்கு மூக்கு வெளியே மூச்சு ஓடி இருந்தா நீ அந்த காட்சியை கண்டிருப்பாயான்னு கேட்குறாங்க.
அப்போ உனக்கு அந்த மூச்சு ஓடாத நிலையில உன்னை கொண்டு போய் நிறுத்ததுனால தான் நாம் உனக்கு காட்டிய காட்சியெல்லாம் நீ கண்டாய் என்று தெய்வம் வாக்கியத்தில் கொடுத்துட்றாங்க. அப்படின்னும் போது நாம் எல்லாத்தையும் எப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா தன் அறிவு கொண்டு பார்க்குறோம். அதனாலலாம் அது ஒரு இது வராது. அப்போ மகா நுண்ணிய உன்னதத்தை முடிசூட்ட வைப்பதுவே தான் முடிசூட்டி வைப்பதுவே தான் கல்வி இல்லையா? அவர் ரூபம் அவருடைய மதத்தில் கொஞ்சம் கூட பிசகாதவாறு மெய்க்கல்வி உள்ளபடியாகிய செய்கின்ற எல்லைதான் சாலை. ஆவிடை என்னும் தேவயோனியில் உங்களில் பிறந்த லிங்கம் ஆவிடை என்ற தேவயோனியின் லிங்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். அந்த ஆவிடை என்ற யோனியில் பிறந்தால் எல்லாவற்றையும் கற்கும் தேகத்தை உமக்கு அழித்து வைப்பார்கள். அப்போ எல்லாவற்றையும் தருகின்ற அந்த தேவயோனியில உனக்கு அந்த தேகத்தை இந்தா என்று உன் கையில் அவர்கள் தந்து விடுவார்கள்ன்றாங்க. அப்போ அதுக்கான ஒரு ஊர் இங்கே நம்ம அந்த மெய்வழி சாலை என்ற ஒரு ஊரையே தெய்வம் உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஊரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழிச்சாலை வந்து விளங்கி நின்றோங்கும் இந்நாளே. அப்போ நாம இதுவரையில் செய்த தொழில் அப்படின்னா இது எங்க இதை தொழில்னு எதை சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு கோயிலும் திருப்பதி போகிறோம், திருத்தணி போகிறோம், காசிக்கு போகிறோம், ராமேஸ்வரம் போகிறோம், இங்கெல்லாம் போய் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு தெய்வத்தை போய் வணங்குறோம் இல்லைங்களா? அது நமக்கு பழிச்சுதான்னு கேட்குறாங்க. அது பழிக்கல. அதுதான் உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணும் என்று மெய்வழிச்சாலை வந்து விளங்கி நின்று போங்கும் இந்நாளேன்றாங்க. அப்போ நாம இதனை பார்த்து தொடர்ந்து கொள்ளும் உலக மக்கள் அனைவரும் எம் மக்கள் வாழ்வது போல நீடோடி வாழ்க என்று தெய்வம் நமக்கு அருளி செய்துள்ளார்கள். இது ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அவங்களுடைய வாக்கியங்கள் வசனங்கள் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் கேட்டு பல காலங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா தெய்வம் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்றத கொஞ்சமாக தான் இதை பழகி வர முடியும். இது ஒரு மெய்க்கல்வி. பொய்க்கல்விக்கே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் படிக்கணும்னும் போது இந்த மெய்க்கல்வியை கற்றுக்கிட்டு இறைவன் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்படி எட்டி பார்ப்பதுனால இது தெரியாது. இது பழகி வரணும். தொடர்ந்து வந்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பரந்திடமென நிஜமே சொன்னோம். கனிமொழி சோதி வாக்கம் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் உற்றார் துளைந்தனர் பிறவிதானே. மாகாளி அம்மன் திருக்கோவில். அனைவருக்கும் நமஸ்காரம். என் முத்தி பேருரை மீண்டும் தொடரும்.